டேய் எல்லாம் எவ்வளவு மெதுவா ஆத்திட்டு இருக்கா? ரெண்டுடா ஏத்து. இல்லடா மெதுவா போற, வேகமா போடா. நானும் பார்த்துன்னு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? ஏற்கனவே கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு கிடக்குதுடா, முடியலடா என்னால. பிளட் பிரஷருக்கு வேற மாத்திரை போடல, தலையெல்லாம் கேரா இருக்குது. என்ன வாழ விட்டுன, ஒரு வாரம் என்ன வாழ விட்டு பாரு, எவ்வளவு சம்பாதிச்சு வந்து குடுக்கறேன்னு மட்டும் பாரு. சரா, இந்த ஒரு வாரம் உன்னோடது. எல்லாம் பொட்டக்கதை பாக்குறேன். ஏய் சோமு, சொல்லுண்ணா. நம்ம பசங்களா எங்கடா? ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொருத்தன் தலையை வெட்டி கொன்னதா மறந்துட்டான் போல. என்னடா அமைதியா இருக்க? எல்லாரும் எங்கடா? எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட ஊருக்கு போயிருக்கானுங்க. என்ன என்கிட்ட சொல்லாம போயிருக்கானுங்க? ஆமா, சொல்லிட்டு போனா மட்டும் எல்லாருக்கும் ப்ளம் கேக்கும் புது ட்ரெஸ் வாங்கி அனுப்பி வச்சிருப்பான். எல்லாம் அங்க முழுப்படுத்திட்டு இருக்க? இல்லண்ணா, சீரியல் லைட் போட வேண்டியது இருக்குது. என்ன விட்டீங்கன்னா போய் போட்டுருவேன். நம்ம எங்க கிறிஸ்மஸா கொண்டாடிட்டு இருக்கோம், விட்டா கொடல கட்டி கேரளா பாடம் போல் இருக்கு. நானே எப்போ ரைடுக்கு வருவாங்கன்னு தெரியாம வயிற்று நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு சீரியல் லைட் எடுப்பா? இல்லண்ணா, அந்த தாஸ் பிரதர்ஸ் வேற ஏதோ டீலை பத்தி பேச வரானுங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தான் அவனுங்களை பத்தி தெரியுமே. ஒரு வேளை சீரியல் லைட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்ல டீலா கொடுப்பானுங்கல்ல. ஓ அப்படிங்கிறியா? சீரியல் லைட்டை போடுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. சரிண்ணா, நான் போய் சீரியல் லைட்டை போடுறேன், நீங்க குடியில கட்டி வைங்க. சோமு, அவன் தான் உன்னை மதிக்க மாட்டான்ல, நீனும் என் ரோலக்ஸ் கூட இருக்க. என்னோட வேல்யூ உனக்கு தெரியுது, ஆனா அந்த நாய்க்கு தெரியலையடா. கை செலவுக்கு காசு கேட்டா வெறும் 500 எடுத்து தரான்டா. அந்த 500 வச்சு நான் என்ன நாக்கு வலிக்கிறதா? நான் மட்டும் தனியா போய் தொழில் பண்ணேன்னு வச்சுக்க, இந்த நாயெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவேன். அவனெல்லாம் கேங்ஸ்டர்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. எவன்டா? டேய் நாயே, நானே கஜலோட ஒருத்தர் தூக்கிட்டு கடுப்புல இருக்க, நீங்க வாய்ஸ்ல விட்டுட்டு இருக்கேடா. அண்ணா சும்மா தானே. இந்த வாட்டி ஒண்ணு இல்ல 2 ரோட இருக்கிறேன்டா. ஒரு பொட்டில வாங்கினா இன்னொரு பொட்டில ஃப்ரீ. நான் கொடுக்குறேன்டா தீபாவளி ஆஃபர். நீ விட்டா பிக் பில்லியன் சேலும் பண்ணுவாடா. இப்ப என்ன சார் பண்றது? நான் வேணா தீ மூட்டுறேன், பார்பிக்யூ பார்ட்டி வேணா பண்ணுவோமா? என்ன சார்? அப்புறம் என்னடா, நான் ஃப்ரண்ட் வழியா போறேன், நீங்க 2 பேரும் பேக் வழியா வாங்க. டேய் அவ எங்கடா? என்னடா பார்பிக்யூ பார்ட்டின்னு சொன்னதும் படுத்துட்டேன். அது சும்மா சொன்னதுடா, எந்திரி. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், அவங்கள எதுக்குடா வர சொன்னேன்? சப்போர்ட்டுக்கா. கன்னியாகுமரியோட ஆச்சு ரோலக்ஸ். அது ஏன்னு அவன் தலையே விட்டுன? பாக்கெட்ல போன் ஆன்ல இருக்கான்னு பாரு. போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கா. கரெக்டா? அவன் பாக்கெட்ல போனே இல்லனே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நேற்றுக்கு போனை அடகு வச்சதை நான் என் கண்ணால பார்த்தேன். அவன் போனை அடகு வச்சதை பாத்தியே, அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினானான்னு பாத்தியாடா? என்னடா சொல்ற? போனை அடகு வச்ச காசுல ஃபுல்லா சரக்கு அடிச்சு சுத்தின்னு இருந்திருக்கானா. அவன் பொண்டாட்டி எனக்கு போன் போட்டு அசிங்க அசிங்கமா திட்டுறா. இவன் இப்போ போல வேற போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது. அண்ணா, இதுக்கு காரணம் நம்ம பசங்க இல்ல, அப்புறம் அது ஒரு போலீஸ்காரன். டிபார்ட்மெண்ட்ல அவன் பேரு வேட்டையன். அப்போ ஆதார் கார்டுல சொல்லுடா, ஆதார் கார்டுல அவன் பேர் என்ன? எங்கடா போற? அவன் ஆதார் கார்டை பார்க்க போறேன். இப்போ சரி, எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. அது ரோலக்ஸ். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுண்ணே, வாங்க சாப்பிடலாம். நாயே, அவனுக்கு என்னங்க தலை தீபாவளி வந்திருக்கானுங்க? என்னண்ணே, வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பாடு போட்டு அனுப்புறது தானே நம்ம பாரம்பரியம். நாயே, முதல்ல இவனுக்கு போட்டுட்டா, அதுக்கு அடுத்து உனக்கு இருக்கு. என்னப்பா அங்க ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆடு இருக்கு. அது காலை வெட்டி சூப் வைக்கலாமா இல்ல அது தலைய வெட்டி சூப் வைக்கலாமா யோசிச்சுட்டு இருக்க. கறியை வெட்டி பிரியாணி பண்றதானப்பா சமையல் சாமர்த்தியம். அப்போ இன்னைக்கு மட்டன் பிரியாணி கன்ஃபார்ம். டேய் சுப்பிரமணி, ஏன்டா வளர? டேய் நாயே, சுப்பிரமணிக்கு வச்சதை நீ ஏன்டா எடுத்துன? உனக்கு தான் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்கல்ல. சுப்பிரமணி நீ வாடா, உனக்கு சாப்பாட உள்ள வச்சு தரேன். இதுக்குதான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அப்பவே திருவள்ளுவர் சொன்னாரு.
கொஞ்சம் கூட விசாரிக்காம உன் மேல பழிய போட்டு போறான். நீயும் ஒன்னும் சொல்லாம அவன் சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன். என்னப்பா இதெல்லாம்? நாய பண்றதையும் பண்ணிட்டு திருக்குறள் விளக்கம் வேற கொடுக்குறியாடா? அந்த விளக்கம் மறங்கடா. டேய் நாயே, அவன் வீட்டுக்கு போய் நினைச்ச வேலைக்காரா மாறிட்டியா? அண்ணா இல்லண்ணா, இன்னும் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. ஏன் வீட்டை கூட்டி பொறுக்கி ஏதாவது வாட்டர் வாஷ் பண்ண போறியா? இல்லண்ணா அது நான் எத்தனை நாள் புழுகிறது போதும். முதல் ட்ரெயினை பிடிச்சி போல ஊருக்கு வா, நான் அவளை பாத்துக்கிறேன். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் என்னடான்னா அவன் நாய்க்கு வச்ச சோற நான் எடுத்துனேங்கிறான். நீ என்னடான்னா அவன் வீட்டுக்கு வாட்டர் வாஷ் பண்றேங்கிற. இனிமே எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. டேய் நாயே, என்னடா முதல்ல வந்து ஒன்றை பிடிக்கிறேன். அண்ணா பின்னாடி ஒருத்தர் வித்தியாசமா இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாருண்ணா. இருமா, நான் போய் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். அது ஏன்டா சும்மா போறவனை பிடிச்சி வெட்டின? எஸ் சார். ஏய், நீ லியோ தானே? இல்ல சார், நான் பார்த்திபன். நான் யாருன்னு உனக்கு தெரியலையா லியோ? ஏது நீ யாரும் டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போனது? அது நான் இல்லடா. அப்படின்னா யார் நீ? நான் தான்டா உன் நண்பன் ஏகே. டேய் மச்சான், நீ ஏடா இது? உனக்கு என்னடா ஆச்சு? ஆளே மாறிட்ட. வயசாயிடுச்சுல, என்ன மறந்துட்டலடா. உன்னை எப்படா மறப்பேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏகே. நீங்க அப்போட சுத்தப்போட எல்லா இடத்துக்கும் தேடிட்டு இருக்கானுங்கடா. இத போடு, இதுதான் லாஸ்ட் ட்ரெயின். போ, கண் காணாத தேசத்துல போய் சந்தோஷமா இரு. இந்த உதவியை நான் இன்னைக்கு மறக்க மாறேன்னா ஏகே. டேய் லியோ, இங்கதான் இருக்கியா? யோ, யாரியா லியோ? தம்பி, இங்க ஒருத்த கருப்பு சட்டை போட்டு வந்தாரப்பா. இல்லையே அங்கிள், நான் பார்க்கலையே. எங்க போயிருப்பா? இன்னும் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல, அது போதும்டா உன் நண்பனுக்கு, அது போதும். நான் அன்னையிலேருந்து உன்னதான தேடிட்டு இருந்தேன். ஏன்டா? நீ கொடுத்த காதுல ஒரு சொட்டர் கூட வாங்க முடியலடா. இங்க குளிர்ல எவ்வளவு கஷ்டப்படுன்னு தெரியுமாடா? நல்லா தானடா இருக்க. நீ வந்தது ஒரு டீ கடையில வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஓ, அப்புறம் புதுசா டீ கடை ஓபன் பண்ணிட்டியா? இல்ல, ஓனரை போட்டு தள்ளிட்டேன். டேய், நீ இன்னும் மாறவே இல்லையாடா? ஒருத்தன் பாஸ்ட பத்தி அடிக்கடி பேசணும்னா அது கொஞ்சமாவது நல்லா இருக்கணும். உன் பாஸ்ட் ஒரு கேவலமான பிளாஷ்பேக்னு ஊருக்கே தெரியும். மேட்ருக்கு வா. என்னை பொறுத்த வரைக்கும் லியோன்னு ஒருத்தன் செத்துட்டான். அது இந்த ஊர் நம்பணும்னா அதுக்கு முன்னாடி அதை நான் நம்பணும். நான் தான்டா லியோ. லியோ தாஸ். அதுதான் தெரியுமேடா. லியோவை பத்தி தெரிஞ்ச ஒன்று சாக போறவனா இருக்கணும், இல்லை ஏற்கனவே செத்தவனா இருக்கணும். நம்ம சோமுதானா? ஏன்டா கத்திட்டு இருக்கோம்? தெரியலண்ணா. டேய் நாய், என்னடா சத்தம்? ஆனா அண்ணா மாத்திரை போடாம போதை வருமானே? ஆமா, தலைகாணி வச்சா வரும், இல்ல புகை இழுத்தா வரும். ஏன் கேக்குறா? என்ன ஏதாவது ஊசி ஈசி எதுவும் போட்டியா? அதெல்லாம் போடாதடா, அவனா யூஸ் பண்ணி கீழே போட்டுருக்க போறா. இது ஒண்ணுமே இல்லாம எனக்கு போதை வருதுண்ணா. பொருள் எல்லாமே போதை வருதா? நோ ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஹை ப்ராஃபிட் மார்ஜின். டேய் சோமு, அப்புறம் அந்த புது டெக்னாலஜி கண்டிப்பா பிசினஸ் ஆகுறா. எப்படின்னு சொல்லு. இதுதாண்ணா என்னடா அது? என் ஆளு போட்டோண்ணா. சரி, அதுக்கு என் ஆளோட கண்ணை பாருண்ணா. எதுக்குடா? இத பார்த்தாலே 1/2 கிலோ கஞ்சி அடிச்ச மாதிரி இருக்குண்ணா. ஐயோ, நான் என்னால ஏகேவோட கடுப்புல இருக்க. காதல் கேக்குதா உனக்கு? நான் கொல்ல விடப்படா உன்ன. ஏகேவா? யாருண்ணா அது? ஏகே ஒரு ரெட் டிராகன். டேய், என்னடா பண்ற? நாய போடாங்க. ரோலக்ஸ். கால் மீ சூன். எஸ் சார். ஓகே சார். சூன். வெட்டா நீ டாக்டர் ப்ரொஃபசர் ரோலக்ஸ்லாம் கூப்பிட சொல்லுவ, அதெல்லாம் என்னால முடியாது. வாவா ஏகே, என்ன மோதி பார்க்க நினைக்காத. விட்டுரு. தம்ம எனக்காக விட்டேன், சரக்க என் பொண்டாட்டிக்காக விட்டேன், வயலன்ஸ என் பையனுக்காக விட்டேன். நீ வயலன்ஸ் உன் பையனுக்காக விட்டியா, இல்ல உன் பையனை போய் ஸ்கூல்ல விட்டியாலாம் நான் கேட்கல. என் பிசினஸை விட்டுன்னு மட்டும் தான் சொன்னேன்.
நண்பா ஐ ஆம் வெயிட்டிங். ஐயோ முதல்ல டேபிள்லேருந்து காலடியா. நண்பா ஐ ஆம் வெயிட்டிங். கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். கல் சூடாகிட்டு இருக்குது. பரோட்டா போடன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? தம்மா எனக்காக விட்டேன், சரக்க என் பொண்டாட்டிக்காக விட்டேன். சரக்கு நீ ஓ முன்னாடிக்காக விட்டியா இல்லை அடுத்த முன்னாடிக்காக விட்டியாலாம் நான் கேட்கல. உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு மட்டும்தான் நான் கேட்டேன். பாஷா அல்லா, டீ குடிச்ச வகலை வளர்த்தாடா. இது டெடிகேஷன் இல்லடா, டீ அடிக்ஷன். போட. வாலி படம் பார்த்திருக்கியா? இல்லை சார், பிரிண்ட் கிடைக்கல. ஏய் அட்டகாசம் படம் பார்த்திருக்கியா? நீங்க பாருங்க சார், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. எனக்கு படம் பார்க்கலாம் டைம் கிடையாது. என்னை விட்டீங்கன்னா நான் போய் வேலையை பார்த்துருவேன். விவேகம் படம் பாத்தியா? ஷப்பா யூ போயா. டேய் இலியோ தானே? இல்ல நான் ஏகே. நீ இந்த ஊர் உலகத்தை வேண்டாம் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது லியோ. டேய் களவா, நான் லியோ இல்லடா. டேட்டுடே லியோ அங்க இருக்காண்டா. ஓ சாரி தம்பி, ஆளு மாறி போச்சு. டேய் லியோ நில்றா. என்ன லியோ காலையிலேயே கோவமா இருக்க? காலையிலேயே டென்ஷன் பண்ணிருக்காரு சித்தப்பா. அவனை பத்தி உனக்கு தெரியாதாடா? அப்புறம் லியோ அந்த புது இன்ஸ்பெக்டரோட ரொம்ப குடத்துல கொடுக்குறா. அதை விடுங்க சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். ரோலெக்ஸ் எங்க? கீழே உளுந்து கிளாஸ் உடஞ்சு போச்சுடா, அதான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். யோ உன் பையனை கேட்டையா? ஓ அவனா? டே ரோலெக்ஸே சொல்லுங்கப்பா. லியோ கூட போய் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணு. சரிப்பா. யோ சித்தப்பா, அவன் ஒன்னே ஃபேக்டரி வரலாம் சொல்லிட்டு இருக்கிற. அவனையாவது ஒழுங்கா படிக்க வை, அவனை நல்லா படிச்சு வேற வேலைக்கு போடணும். டேய் லியோ உங்க அப்பனு ஃபேக்டரி நடத்தி கோடி கோடியா சம்பாதிப்பீங்க. நான் என் பையனை படிக்க வச்சு ஐடி கழுவி பிச்சை எடுக்க வைக்கிறோம். அது இல்ல சித்தப்பா, நம்ம குடும்பத்துல ஒருத்தனாவது படிச்சு நல்ல வேலை சம்பாதிக்கட்டும். டாடி எனக்கு பைக் வாங்கி கொடுங்க டாடி. ஏன் மோட்டார் லாக் ஏதாவது பண்ண போறியா? எனக்கு இந்த உலகத்தை மொத்தமா சுத்தி பார்க்கணும் டாடி. எனக்கு ஊரு சுத்த போறியா? ஏன்னா நான் எதுக்காக அவனை படிக்க வச்ச நானு? பல்சர் பைக் ஒன்று இருக்குது, வாங்கி தர வேலைக்கு போறியா? எனக்கு அவளை மறக்கணும் டாடி. எவ்வளடா? அவன் என்ன தடி வந்தா அஞ்சல. அவன் நிறத்தை பார்த்து சமக்கு பத்தல. அவன் அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. ஆனா இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. நான் எந்த பிராண்டு சரக்கு அடிச்சுன்னு தெரியலையே. ஏன் முன்னாடியே கஞ்சி அடிச்சு கிடக்குறாப்பா. டேய் என்னடா அதெல்லாம்? டொபாக்கோலாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு, கஞ்சா தான் ஃபியூச்சரு. நீங்க மட்டும் மாறலன்னா அந்த ரேஸ்ல இருந்து காணாம போயிடுவீங்க. பாத்தியா, நம்ம குடும்பத்துக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. நீ அது சொல்லி புரிய வை. டேய் ரோலெக்ஸ், ஏன்டா அவர் கூட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிற? லியோ உனக்கு கூட தெரியல, இப்பெல்லாம் யாருமே மீன் அடிக்கிறது இல்ல, ஃபுல்லா ஸ்டஃப் தான். அவன் மட்டும் காலேஜ் பசங்களை டார்கெட் பண்ணணும் வைய, நம்ம ரேஞ்சே வேற. ஐய ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் ஃபேக்டரி தானே நம்ம பவரு, அதை விட்டுட்டு வேற பண்ணலான்றியா? நான் ஸ்டார்ட் பண்ற ஸ்கிராச்ல இருந்து நாளைக்கு டே 1. என்னடா ரோலெக்ஸ், அசிடிட்டியா? யோ ஃபாதர், அசிடிட்டி மாத்திரம் இல்லையா, அப்புறம் என்னது, பிரஷர் பாத்திரையா? மாவு ஃபாதர். பாவா? அரை கிளாஸ்ல இருந்து சத்து பாவு திருட ஆரம்பிச்சிட்டீங்களாடா? யோ இது அந்த மாவு இல்லையா, எனர்ஜி பவுடர். அப்படின்னா எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. அட டல்லா இருக்குதே. டேய் சோமு, நல்ல பாட்டு போடுறா. நாம என்ன ஃபீல்ட் ரிப்பார்ட்டா போயிட்டு இருக்கோம்? ஏடா அமைதியா இருக்க, பாட்டு போடுறா. வண்டியில மியூசிக் பிளேயர் இல்லனே. பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது, எடுத்து போடு. டேய் ஏடா வெளியே போட்ட? நீங்க தானே போட சொன்னீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், எவனுமே என்ன மதிக்க மாட்டீங்க. உன்னை மதிக்கிறதுக்கு நீ என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராடா? என்னடா தப்பு பண்ண? நானும் என் அப்பா அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா தானே ட்ரை பண்றேன். புதுசா முயற்சி பண்றது குத்தமாடா? ஒரு தனி வழியில போனாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவனை தட்டி மட்டும் கீழே தள்ளி விடாதீங்க. அவனை முயற்சியாவது பண்ண விடுங்க. அண்ணா உன்னை பிடிக்காதுன்னு யாருன்னு சொன்னது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணே. கால கையறா, என்கிட்டே ஒரு சிலிபஸ் வேலை கட்டுறியா? டேய் ரோலெக்ஸ், சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றா. என்னடா ஊட்டிக்கு ட்ரிப்பு போறோமா? டேய் உன்னை பலி கொடுக்க போறானுங்கடா. என்ன சொல்ற? ஏன்டா? உன்னை பலி கொடுத்தாதான் நம்ம ஃபேக்டரி பழைய மாதிரி நல்லா போடும் அந்த ஃபாதர் சொல்லிட்டான். ஆஹா, இது அவமானம் தானா? டேய் ரோலெக்ஸ்,
சொல்லுங்க ஃபாதர். அன்னைக்கு கொடுத்திய ஒரு எனர்ஜி பவுடரு அது இருக்குதா? எனக்கு வேணும்டா. ஆனா அது ரொம்ப செலவாகுமே ஃபாதர். ஏன்டா உன்னை தூக்கி வளர்த்தி ஆளாக்குற மனுஷங்கிட்ட காசு கேக்குறல்ல? என்னை விட காசு முக்கியமா போச்சாடா? ஆமாடா, காசு இருந்தாதான் பொருள். எல்லாம் போயிட்டே இரு. உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. இதை நீ எப்படியாச்சும் அப்பா கிட்ட எடுத்து சொல்றா. என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாரா? நீ ஒழுங்கு மரியாதை ஊரை விட்டு ஓடி போயிடு. அண்ணா லியோ கிடைச்சிட்டான். டேய், அதை எடுத்துட்டு வாங்கடா. என்னடா இது? சாரிண்ணே, டஸ்ட் இருந்தனால எந்த போட்டோன்னு தெரியல. இருங்க போய் வேற எடுத்துன்னு வரேன். டேய், இது ஏன் போட்டோடா? அதான் சொன்னேன்ல, எல்லாமே தூசி அடைஞ்சு இருக்குதுடா. இதுல லியோ போட்டோ எதுன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? கொஞ்சம் இரு, நான் போய் எல்லா போட்டோ எடுத்துன்னு வரேன். செருப்பாலையே அடிப்பேன். என் டேபிள்ல அவன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வா. நான் செய்யும் பாவங்களை மன்னியும் ஏய் ஆண்டனி, ஆண்டவரே, இந்த பாவியையும் மன்னியும். மன்னிச்சிட்டேன், கிளம்புங்க. யோ, யார் யாடி? நான் தான் ரங்கராய சக்தி வெள்ளாயக்க, ஞாபகம் வச்சுக்க. வேற ரொம்ப பெருசா இருக்குது, ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்துட்டு போ. யோ, முதல்ல நீ எப்படி இங்க? நீங்க தானே கூப்பிட்டீங்க, மறந்துட்டீங்களா? யோ, நான் பரமண்டலத்துல இருக்க ஆட்டோரை கூப்பிட்டையா? நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு அவர் என்ன கால் டாக்ஸி டிரைவராடா? அதான் நான் வந்தேன். இவன் எப்படிடா ஃபேக்டரிக்குள்ள வந்தா? பின்வாசல் வழியா வந்திருப்பான். என் அப்பா ஃபேமிலியை நீ தானே கொன்ன. டேய், இவர் ஒன்றும் பண்ணிடாதடா. யார் நீ? நான் தான்டா லியோ, லியோ தாஸ். லியோவை பத்தி தெரிஞ்ச ஒன்று சாக போறவனா இருக்கணும், இல்லை ஏற்கனவே செத்தவனா இருக்கணும். ஒரே ஒரு குடோனை எரிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா லியோ? ஒரே ஒரு குளோனை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா காந்தி? லியோ, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. யோ, அதான் நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்ல, அங்கிட்டு போய் பேசியா? இது சுதந்திர நாடு, நான் எங்க வேணா நின்று பேசுவேன்டா. இப்ப கேக்குதா லியோ? யோ, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குதியா. ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்க நீ எங்க கூட சேரணும் லியோ. யோ, முதல்ல யாரியா நீ? யாருன்று தெரிகிறதா? தெரியலையா? யாரியா நீ? நான் தான்டா இந்தியன். யோ, ஒன்னால தானே நான் இங்க தள்ளி வந்து பேசின்னு இருக்கேன். போயே அங்கிட்டு. அங்க போன்ல சிக்னல் கிடைக்கலடா. எங்க போனை கொடு, இனி பேசுடா. கன்னியாகுமரி ரோடா ஆச்சு. ரோலெக்ஸ் அது ஏன் அவன் தலையே வெட்டின? பாக்கெட்ல போன் ஆன்ல இருக்காரு பாரு. போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கா. என்ன கரெக்டா? அவன் பாக்கெட்ல போனே இல்லைண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நேற்றுக்கு ஃபோனை அடகு வச்சதை நான் என் கண்ணால பார்த்தேன். அவன் போனை அடகு வச்சத பாத்தியே, அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினானான்னு பாத்தியாடா? என்னடா சொல்ற? போனை அடகு வச்ச காசுல ஃபுல்லா சரக்கு அடிச்சு சுத்தின்னு இருந்திருக்கானா. அவன் பொண்டாட்டி எனக்கு போன் போட்டு அசிங்க அசிங்கமா திட்டுறா. அம்மா கேட்கணும்னு நினைச்ச என்னடா காஸ்டியூம் இது? இது என்னோட ஸ்பெஷலைஸ்ட் விஜலாட்டி சூட். செருப்பாலேயே அடிப்பேன். என் சூட்டை எடுத்துட்டு போய் 2 வாரம் ஆகுது, இன்னும் வாடகை பணமே வரல. யோ, அதான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டல. டீம் மெம்பர்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துறேன். காசை கொடுக்க துப்பு இல்ல. உனக்கெல்லாம் மான ரோஷம் எதுக்குடா? யோ சரியா, கொஞ்சம் அமைதியா பேசியா, அவனுங்களுக்கு கேட்டுரு போகுது. என்ன அங்கேயே குசு குசு? அது ஒன்றும் இல்லை, பேட்மேன் என்னோட அக்கா பையனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அக்கா பையன் ரொம்ப நல்லா இருக்கான் பேட்மேன், நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கும் வருவேன், காசு மட்டும் இல்ல. ஐயோ, அதான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போயேயா.
ஹாய் சார், நான் உங்களோட தீவிர ஃபேன். யோ டேய் அவ எங்கடா? என்னடா பார்பிக்யூ பார்ட்டின்னு சொன்னதும் படுத்துட்டேன். அது சும்மா சொன்னதுடா, எந்திரி. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள்ல, அவங்கள எதுக்குடா வர சொன்னேன்? சப்போர்ட்டுக்கா? உரி வச்சா ஏறே உதணும். மீனெல்லாம் நாளைக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ ரோலெக்ஸ் பிடிக்கணும். வாங்க. என்ன குறு குறுன்னு பாக்குறான்? டேய் யாரா நீங்க? சாக்லேட் காஃபி. காஃபி எல்லாம் வேணாம். டேய் சாக்லேட் காஃபி வாங்கி கொடு. எது? டேய் நானே கீழே கடந்த பண்ண எடுத்து தின்னுகிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து சாக்லேட் காஃபி கேக்குற? சாக்லேட் காஃபி. என்கிட்ட காசுலாம் இல்லடா. காசு இல்லடா, இந்த அக்கௌண்ட்ல வாங்கி கொடு. சாக்லேட் காஃபி. விட மாட்டானுங்க போல இருக்கு. லியோ கிடைச்சிட்டானே. டேய் அதை எடுத்துட்டு வாங்கடா. அவ பார்த்திபரா இருந்தா 4 பேர் போதும். அதுவே அவ லியோவா இருந்தா ஒரு ஊரே போறாலும் அவரை ஒட்டு பண்ண முடியாது. டேய் என்னடா பின்னாடி இவ்வளவு லாரி வருது? நீ என்ன சொன்ன பிடிக்க ஒரு ஊர் பத்தாதானே? அதான் பக்கத்து ஊர்ல தான் ஆளா இருக்கேன். டேய் நம்ம என்ன அவ பொண்டாட்டி வழக்காப்பாடா நடத்த போறோம்? எல்லாரையும் திருப்பி அனுப்புடா. 2 hours later. டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும்? டேய் நம்ம உசலமணி கடை போறோம். போறது ஹிமாச்சல் பிரதேஷ். போய் சேர்றதுக்கு 3 நாள் மேல ஆகும். என்னது 3 நாளா? டேய் உட்கார முடியலடா, முதுகுலாம் வலிக்குதுடா. ஏதாவது மெடிக்கல் ஸ்டோர் இருந்தா முதுகுக்கு போடுற பெல்ட் ஒன்று வாங்குங்கடா. கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்ற மாதிரி சொன்னேன்டா. ஃபிளைட்ல போலாம். நீ தான் சொன்ன வண்டியில போனா மாசா இருக்கும் மயிலா இருக்கணும். மட்டும் நீ பேசாம வரல, உன்னை துண்டு துண்டா வெட்டி அதான் ஹைனா வளர்க்குறானா, அது இறையா போட்டுருவேன். என்ன சாப்பிடுறீங்க சார்? காஃபி. சுகர்? எனக்கு சுகர் வேணுமா இல்லையாடு உனக்கு நல்லா தெரியும். ரெகுலர் கஸ்டமரா? இல்ல. ஓ சுகர் பேஷண்டா? ஏண்டா என்ன பார்த்தா என்ன டெய்லி நைட் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிற மாதிரி தெரியுதா? அப்ப சொல்லியா சுகர் வேணுமா வேணாமா? எனக்கு சுகர் வேணுமா இல்லையாடு உனக்கு நல்லா தெரியும். அந்த செயல்படுங்கடா. டேய் நீ லியோ தானே? ஆமா. என்னடா ஒத்துக்கிட்ட? உனக்காக நான் 2000 கிலோமீட்டர் ரோடு வழியா வந்திருக்கேன்டா. டீசல் 1 லிட்டர் எவ்வளவு ரேட்டுன்னு உனக்கு தெரியுமாடா? என் கூட 40 பேர் வந்தாருக்கடா. அதுல பாதி பேருக்கு குளிர் ஒத்துக்காம ஜுரம் வந்து படுத்துட்டாருக்கடா. உன்கிட்ட யார் அதெல்லாம் பண்ண சொன்னது? நீ போன் பண்ணி கேட்டதுனால நான் அதெல்லாம் சொல்லிருப்பேனே. ரோலெக்ஸ் போன் உன் கையில எப்படா வந்துச்சு? அப்ப ரோலெக்ஸ் சொன்னது உண்மைதானா? என்னடா சொன்னா? சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா, அது பசியோட இருக்கும்போது காடும் பட்டினி கிடக்கும்னு சொன்னான். அது உண்மையான? டேய் ரோலெக்ஸ் எங்கடா? ரோலெக்ஸ் வரமாட்டான். ஏன் ஜொரம்னு வீட்லயே படுத்துட்டானா? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? அவன் என்ன நற்பணி மன்றம் வச்சு மக்களுக்கு நல்லதாடா பண்ணிட்டு இருந்தான். போதை பொருள் கடத்திட்டு இருந்தான்டா. அந்த நாயை போலீஸ் பிடிக்காம பாரத ரத்னா அவார்டு கொடுப்பானுங்க. இது என்னடா கோலம்? இனிமே நான் தான் ரோலெக்ஸ். தோடா கருங்காலி மாலையும் கையில கத்திய வச்சிருந்தா ரோலெக்ஸ் ஆயிடுவாடா. டேய் ஹட்டோரி. டேய் சோமு, நீ சொன்ன மாதிரி லோடெல்லாம் ஏத்தி வச்சுட்டேன்டா. கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். ஜஸ் சார். என்னடா சோமு, வேலை முடிஞ்சதும் இப்படிலாம் பேசுறேன்? உன் வேலையை காட்டிட்டேன்ல. இப்ப சொல்லுங்கடா, நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்கிராட்ச்ல இருந்து. சாரி இருந்தா மருந்து வாங்கி போடுறா. ஸ்கிராட்ச் எல்லாம் பண்ணாத, புரியுதா? நாளைக்கு டே 1 அந்த போலீஸ்காரன் தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. நான் என்னடா பண்ணேன்?
ஐ எம் சாரி பேட்மேன், நான் வாடகை படம் தர வரல. டேய் ஆல்ஃபிரடு, முதல்ல இங்க வாடா. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொலை பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனால சும்மா இருக்கேன்டா. இல்லன்னா நீ செத்தடா. உங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் பேட்மேன், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னடா? ஒருத்த 10 டன் பொருளை கடத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டா. அவனை ட்ராக் பண்ண எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. நான் எதுக்குடா உனக்கு உதவி பண்ணணும்? யாருக்கு தெரியும், ஒருவேளை அவனோட டார்கெட் காத்தம் சிட்டியா கூட இருக்கலாம். அவன் கண்டெய்னரை கொண்டு போய் ஜோக்கர் கையில மட்டும் கொடுத்துட்டான்னு வைங்க. சரி வா, பேட் கம்ப்யூட்டர்ல பாத்துக்க. என்னடா அப்படி பாக்குற? யோ பேட்மேன், என்னையா இதெல்லாம்? யோ ஆல்ஃபிரட், என் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியாயா? இது அவன் வேலைதான்டா. செருப்பாலே அடிப்பேன். உன் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வேலை பாக்குறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? வந்த வேலையை மட்டும் பாடுறா, தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத. சரி கத்தாத போ. முதல்ல நில்றா. கண்ட்ரோல் ஆல் டெலீட். இப்ப பாடுறா. நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒத்தா என் கோவத்துக்கு எவன் பலியாக போறீங்கன்னு தெரியலடா. யாரா இது? லியோ, இதுதான் லியோவா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே, சமையல்காரன் வேற 2 நாளா வரலையா. ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடு வருது, அதனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சாப்பிட்றீங்க சார்? டேய், நீ இன்னும் இங்கேதான் சுத்திட்டு இருக்கியாடா? இல்லண்ணா, இங்க பார்ட் டைமா வேலை செய்யறேன். ஏடா உனக்கு வேலை செய்ய வேற இடமே கிடைக்கலையா? காசுக்காக வேலைக்கு சேர்ந்தேன் நினைக்கிறியா? அப்புறம் இவனுங்க மிச்சம் வைக்கிற சரக்கு எடுத்து குடிக்க தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். நீ இன்னும் மாறவே இல்லையாடா? வாங்கி குடிக்க காசு இல்லண்ணா. சபா, புவர் ஃபேமிலினா. சோ நான் போய் சரக்கு எடுத்துட்டு வாடா. சைடு டிஷ் சிக்கன், எக்கு, வேர்க்கடலை. என்ன சாப்பிட்றீங்கண்ணா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, சரக்கு மட்டும் போதும். அண்ணா ஏதாவது வாங்குங்கண்ணா. எதுக்கு? நான் மிச்சம் வச்சுட்டு போனோம், நீ பொறுக்கி திங்கிறதுக்கா? நான் எப்போடா? டேய் சொல்லுங்கண்ணா. ஒரு ஜேடி கொண்டு வா. வணக்கங்கண்ணா. கூப்பிட்டீங்களாண்ணா? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? அந்த பன்னடை நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போனா யாருங்க? அந்த ஓனான் தாங்க. நான் ஒன்றும் சொல்லலைங்க. டேய் நான் இங்க வாடா. சொல்லுங்கண்ணா. என்னடா அவன் கூப்பிட்டான்னு சொன்ன? ஆமாண்ணா, உங்களை தானே கூப்பிட்டாரு. நான் எப்படி அவளை கூப்பிட்டேன்? யோ, நீ தானே ஜேடி வேணும்னு கேட்ட? ஆமா, இவன் தான் ஜேடி. உன்னாட நான் சரக்கு சொல்றேன்டா. வேலைக்கு புதுசுண்ணா, தெரியாதுண்ணா எனக்கு. நான் இவனெல்லாம் எவன்டா வேலைக்கு எடுத்தது? போய் சரக்கு எடுத்துட்டு வாடா. டடா, நிம்மதியா சரக்கு அடிக்கலான்னு வந்தா நிம்மதியா கூட இருக்க விட மாட்டீங்களாடா? எவன்டா அவன்? மச்சான் அது எவனு பாரு. டேய் வெயிட்ரு, வாடா இங்க. யோ இந்திரவர்மா, நீ என்னையா பண்ற இங்க? உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அரண்மனை வாசல்ல நின்னு பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார தரடா நீ. என்னடா 2 வாரமா ஆளையே காணோம். இந்துமதி உன்னை தேடிக்கிட்டு இருந்தாடா. அப்ப கூட அவ என்ன தேட மாட்டாள. உன்னதானே தேடிட்டு இருந்தா. என்ன வேணும்னு சொல்றா. ஒரு ஃபுல்லோ ஹாஃப் சக்கரை எடுத்துட்டு வா. போ. இந்த நாய் நார்மலா இருந்தாலே டோலக்பூர் கதி கலங்கி போயிடும். இப்ப குடிகாரன் ஆயிட்டா அந்த நாய்ங்க நிலைமை என்னன்னு தெரியலையே. எதுக்கும் ஒரு நாள் போய் பார்க்கணும். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா போ. டேய் மச்சான் இங்க பாருடா, சர்க்கஸ் கோமாளிடா. டேய், டோலக்பூர் ராஜாடா நாடு. ராஜாவா? உனக்கு பார்ல என்னடா வேலை? அத நான் எப்படிடா சொல்லுவேன்? வேணா வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதில் மெசேஜ் போடுறியா? டேய், உங்களை பார்த்தா வம்பு பண்ண வந்த மாதிரி தெரியுது. மரியாதையா போயிடுங்க. வம்பு தான்டா பண்ணுவோம். என்னடா பண்ணுவேன்? வாயே திறக்க மாட்டேன்டா. ஏதாவது சொல்லாதாடா அடிக்க வருவீங்க. மச்சான் பாரேன், நமக்கே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான்டா அவன். விட்டு ஏத்துறா அவனை. அடி என்னடா முறைக்கிற? ஒன்னு விட்டனு வை. அண்ணா அண்ணா அண்ணா, பொடி பாயண்ணா அவன். அவனை விட்டுருங்கண்ணா. ஆனா அவன் பேச்சு அப்படி இல்லையேடா. அந்த நாய் அப்படிதான்ண்ணா. எங்க என்ன பேசணும்னு தெரியாம வாயை விட்டுருவான். எனக்காக விட்டுருங்கண்ணா. உனக்காக விட்டு போறேன்டா சோமு. இனிமே சவுண்டு வந்துச்சு, பாட்டில் எடுத்து ஒரே சொருகுதான். யோ, உனக்கு இது தேவைதானயா?
நல்ல நேரத்துல பத்திர காப்பாத்துறீங்க தம்பி. உன்னை பார்க்கும் போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. மாவீரன் ராஜு. அவனும் இப்படிதான். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி வந்து நிப்பான். நாய, ஏன்டா குத்துற? உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்டா, என்னையவே மறந்துட்டல. யாரா நீ? நாய, சஸ்பென்ஸோடய சாவுடா. டேய், டெட் பாடி இங்க இருக்குதுடா. கம்பி மத்தாப்பு, யாரா நீ? வந்து ஏன் சரக்கு எடுக்கிற? ஓ சாரிண்ணா, யாரோ குடிச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். யாரா நீ? முதல்ல உனக்கு சரக்கு எடுக்கிற வயசு வந்துருச்சாடா? இல்லண்ணா, டியூஷன் முடிஞ்சு இப்படி வருவேன். எவனாவது சரக்கு மிச்சம் வச்சுட்டு போயிருந்தா எடுத்து குடிச்சிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவேண்ணா. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை வாழ்க்கை பார்த்ததே இல்லடா. ஏன்டா அப்படி இருக்க? எல்லாம் அவளும் மறக்கதான். தம்பி, பொருள் வேணுமா? பொருளா? அதான்பா. அது எதுட? சுத்தி வளைக்காம மாட்டிருக்க வர. உனக்கு பவுடர் வேணுமா? நான் பவுடர்லாம் போடுறது இல்ல, ஸ்கின் அலர்ஜி இருக்குது. மாத்திரை தரவா? இவனை பார்த்தா டாக்டர் மாதிரிலாம் தெரியலையே. சொல்லுப்பா. இல்ல சார், அலர்ஜிக்கு வேற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அலர்ஜி மாத்திரை இல்லடா, இது சும்மா போடுற மாத்திரை. என்ன, விட்டமின் மாத்திரையா? விட்டமின் மாதிரி தான், ஆனா ஒரு தடவை போட்டா போதும். யோ, இங்க சுகர் மாத்திரையே 3 நேரம் போட வேண்டியது இருக்குது. கடுப்பேத்தாம கிளம்பியா? சரி, கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒருவேளை உனக்கு பிரவுன் சுகர் வேணும்டா, என்ன எங்க பார்க்கணும்னு உனக்கு தெரியும். யோ, கிளம்பியா? தம்பி, வேற தலைகாணி யூஸ் பண்ணி பாரு. யோ, என்ன கலாய்க்கிறியா? தலைகாணி என்ன இவ்வளவு குட்டியா இருக்குது? இத தலையில வச்சு எப்படியா படுக்கிறது? காடுன்னு ஒன்று இருந்தா அங்கே சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் வேட்டைக்கு போகும். மான் தப்பிக்க பார்க்கும். அப்ப கரடி, காட்டு பண்ணி, மலை பாம்பெல்லாம் என்ன சார் பண்ணும்? ஆலமரத்துக்கு கீழே மயில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். எல்லாம் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாய் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ரோலக்ஸ் எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். டேய் சோபு, சொல்றா ரோலக்ஸ். டேய், டக்குன்னு சொல்றா, எனக்கு வேற வேலை இருக்குது. என்னடா வாய் நீடுது? பசங்களா இருக்கடா. ஏன், நேத்துக்கு எல்லாருக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சதை மறந்துட்டியா? என்னடா சொல்ற? டேய் மகேஷ், உனக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. டேய் சுரேஷ், உனக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. ஆனா எனக்கு நாய், நீ லைஃப் டைம் ஃபுல்லா இங்க ஃப்ரீயா வேலை செய்யணும்டா. ஏய், அது நான் ஏதோ போதையில சொன்னதுடா. நீ போதையில சொன்னியோ இல்ல போதி தர்மன் டிஎன்ஏ வாங்கி சொன்னியோ, எல்லாரும் ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டானுங்க. டேய், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2 கண்டனர் சரக்கு அனுப்பி ஆகணும்டா. அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? ஒத்த நீதான்டா ஏத்தணும். ரோலக்ஸ், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் போனா போதும் தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. என்னடா பண்ணுவ? அடிச்சிருவியோ? அடிடா அடி. உன்னை எல்லாரும் ஒதுக்கும் போது ஒன்னு தத்தெடுத்து உனக்கு சோறு போட்டு வளர்த்தல்ல, அந்த பாதுக்கு என்ன போட்டு நல்லா அடி. சோறு தண்ணி இல்லாம நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தப்போ உன்னை கூப்பிட்டு வச்சு தங்குறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சோறுன்னு போட்ட பாத்தியா? என்ன அடிடா. அண்ணா மன்னிச்சிருண்ணா, விட்டுருண்ணா, தெரியாம பண்ணிட்டேண்ணா. டேய், அந்த 4வது டேபிள் கவனிச்சே இல்லையாடா? நில்ற, எனக்கு என்ன 4 கை 4 காலா இருக்குது? ஏன், அந்த நாய் 5 நிமிஷம் வெயிட் பண்ணா செத்தா போயிட போறான்? ஏய், வெயிட் பண்ணுங்கண்ணே. அந்த 2வது டேபிள்ல பாதி ஃப்ரைட் ரைஸை தின்னுட்டு மீதிய பார்சல் கட்ட சொல்றானா. நம்ம கடையில தான் ஃப்ரைட் ரைஸே இல்லையடா. அதான் பக்கத்து கடையில இருந்து வாங்கின்னு வந்து நம்ம கடையில வச்சு தின்னுட்டு இருக்கான். முதல்ல துரத்தி விடுறான் அவனை. ப்ரோ, ஒரு சாக்லேட் காஃபி. சாக்லேட் காஃபி தீந்து போச்சு, போயிட்டு நாளைக்கு வா. கடை திறந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படிடா தீர்ந்து போகும்? என்ன எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியா? மாஸ்டர் வரலடா, ஆதார் கார்டுல நேம் கரெக்ட் பண்ணணும்னு விடிய காலையிலே டோக்கன் வாங்க போயிட்டான். சொல்லுங்க சார். டேய் லியோ. யோ நைனா, நீ என்ன காஷ்மீர் போகும்? என்ன லடாக் ட்ரிப்பா? சரி, சித்தப்பாங்க? அதாட்டா ஒரு சின்ன பிரச்சனை. சித்தப்பாக்கு என்ன ஆச்சு? சொல்லுப்பா, சித்தப்பாக்கு என்ன ஆச்சு? அந்த நாய்க்கு ஒன்றும் ஆவலடா. என் சொத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு என்னை அடிச்சு துரத்திட்டாடா. எனக்கு எங்க போறதுன்னே தெரியலடா. நீங்க பாருங்க சார், ஏற்கனவே மண்டைக்குள்ள நிறைய பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. என்னடா சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ டக்குன்னு 3வது மனுஷன் மாதிரி பேசுற?
அது இல்லைன்னு நாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கியா. இன்னைக்கு மாஸ்டர் வேற லீவு. கஸ்டமர்ஸ்லாம் வந்த கையோட அப்படியே வெளியே போறாங்க. சொல்றத கேளு. பக்கத்துல ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஒன்று இருக்குது. அங்க வேணா உன்னை சேர்த்து விடுறேன், புரியா? என்னடா சின்ன வயசுல நீ வேடான்னு சொல்லியோ அரை கிளாஸ்ல கொண்டு விட்டது, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறியா? சொல்லுடா, ரிவெஞ்சா? உனக்கு புரிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டி ஒரு பைத்தியம். உன்னை மட்டும் நான் இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வை, உன்னோட சேர்த்து எனக்கும் சோத்துல பையன் பொண்டாட்டி. சொன்னா புரிஞ்சுக்கையா. இப்பதான் எங்கடா போறது? பஸ் ஸ்டாப்புக்கு போ. 13Gன்னு ஒரு பஸ் வரும். அதுல ஏறி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கு. இறங்கி நம்ம ஊருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து ஊரை பக்கம் பார்த்து போ. கரெக்டா? ஃபீல் பண்ணாதீங்க சார், இந்த பசங்களே இப்படிதான். நீங்க வேணா என் கூட தங்கிக்கோங்க சார். இல்ல தம்பி, பரவாயில்ல, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சார் அப்படிலாம் இல்ல சார். இதான் நம்ம வீடு, உள்ள வாங்க. என்ன சார் பார்த்துன்னு இருக்கீங்க? இல்ல, செருப்பை கழட்டி எங்க போடுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன சார், எவ்வளோ இடம் இருக்குது. அதான் அங்க போடலாம், இங்க போடலாம். உன் தலையில போடவா? என்ன சார் டோனு மாறுது? அப்புறம் டாயா, இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியாடா? ஆமா, இவர் அம்பானி நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாராம். நாய போனா போகுதுன்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா உன் புத்திய காட்டிட்டல. இதுக்கு மேல என் வீட்டுல உனக்கு இடம் இல்ல. வெளியே போடா, போடா வெளிய. டேய், ஏன்டா என்ன பிடிச்சு வச்சிருக்க? ஃபாதர், என்ன ஃபாதர், பிரேயர் ஆரம்பிச்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. பரமண்டலத்தில் இருக்க பெங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த பாவி செய்த பாவங்களை மன்னியும் ஐயா. உங்கள் ரத்தத்தால் இவரை சுத்தம் செய்யும் ஆண்டவரே. யோ என்னையா பண்ற? நீ தானடா சொன்ன? டேய், பலி கொடுக்க சொன்னடா. தெளிவா சொல்ற. பாய்ஸ், we are on a mission. A gang is on a killing spree. அவங்களோட அடுத்த டார்கெட் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். Are we ready? ஆனா ஒரு டவுட்னா. என்னதுடா? எல்லாரும் கில்லிங் ஸ்ப்ரீன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னதுண்ணா? யாரடா அந்த பெருச்சாலையை உள்ள விட்டது? தெருவுல சந்தேகப்படுற மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். அதான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம். வெப்பன்ஸ் இல்ல போம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா? இந்த நாய்ட்ட லுங்கிய தவிர ஓட்ட ஜட்டி கூட இல்லாம. ஏய், எந்த கேங்டா நீ? ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அந்த தெருவுல ஏதாவது வீட்டுல நாய் இருக்குதான்னு தானே பாத்துட்டு இருந்தேன். திருட்டு பாயலடா நீ? ஐயா, திருட எல்லாம் இல்லண்ணா. அப்புறம் எதுக்குற நாய் இருந்துதானே பாத்துட்டு இருந்த? இல்லண்ணா, பணக்கார வீட்டுல எல்லாம் நாய்க்கு சோறு வச்சா ஃபுல்லா சாப்பிடாது, கொஞ்சம் தான் சாப்பிடும். அதுக்கு? அதாண்ணா. அதானா என்னதுடா? அததான் சொல்றேன் சார். இந்த பண்டாட எனக்கு வச்சிருந்த சோற கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் எடுத்து தின்னுட்டா சார். ஒரு வேளை சோறு திங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? என்னடா வறுமையா? அல்சர்னால வாயில புண்ணு இருக்குது. சாப்பிடும் போதெல்லாம் வாய் பயங்கரமா வலிக்கும் சார். ஒருத்தனை எத்தனை பேர் தான் சார் டார்கெட் பண்ணுவீங்க? வீட்லயே அடிக்கிறீங்க. வீட்லயே அடிச்சா நான் எங்கடா போவேன்? பார்த்திபான், சொல்லுங்க ஜோஷி. எங்க ஸ்கூலுக்குள்ள ஒரு பிரச்சனை பார்த்திபான். என்னது ஜோஷி? ஹிந்தி படிங்கன்னு கட்டாயப்படுத்துறாங்களா? சொல்லு ஜோஷி. அது இல்ல பார்த்திபான், அப்புறம் ஸ்கூலுக்குள்ள சோரி நாய் ஒண்ணு வந்துடுச்சு பார்த்திபான். சோரி நாய் வந்திருக்குதுன்னா கல் எறிஞ்சு விரட்டா? இட்ஸ் வயலேட்டட் பார்த்திபான். ஆக்ரோஷமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்றது முன்னாடி அதை பிடிச்சாகணும். சரி வரேன். உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. இட்ஸ் a social animal ஜோஷி. இப்போ அது சோசியல் அனிமலா இல்ல அதுக்கு சோசியல் ஆன்சைட்டி இருக்குதான்னு நான் உன்கிட்ட கேட்டனாடா. சொன்னதை மட்டும் செய். இதா ஜோஷி, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிளம்புறேன். எங்கடா போற? நான் தான் சொரி நாயை பிடிச்சிட்டேன்ல. டேய், அவன் இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டா. சோரி நாய் அங்க இருக்குதுடா. இருமா, நான் போய் பார்க்குறேன். என்ன சாப்பிட்றீங்க சார்? காஃபி. சுகர்? சுகரு, மில்க், வாட்டர், காஃபி பவுடர் எல்லாம் போட்டு கொண்டு வா. ஏய், சுகர் எவ்வளோ வேணும்னு கேட்டேன்டா. 1/2 கிலோ போடு. பின்ன என்னடா 1 கியூப் போடு. ஏய், நீ பிரகாஷ் தானே? பிரகாஷா? பார்த்திபன். இல்ல, நீ பிரகாஷே தான். சார், நீங்கள் வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. நானும் தமிழாச்சின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன். என் பொண்டாட்டி எங்கடா?
இங்க பாருங்க சார், ஏற்கனவே என் மண்டைக்குள்ள நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்க வேற புது பிரச்சனை கிளப்பி போட்டுட்டு போயிடாதீங்க. மரியாதையா வெளியே போங்க. இது என்ன மெசேஜ்னு உனக்கு தெரியுதா பிரகாஷ்? சாரி சார், நான் அடுத்ததும் பிரைவேட் மெசேஜ் எல்லாம் படிக்கிறது இல்ல. குட் நைட் ஸ்வீட் ஹார்ட். யாருண்ணா அது? இது என் பொண்டாட்டி உனக்கு அனுப்புன மெசேஜ். ஆனா உனக்கு அனுப்புறதுக்கு பதிலா மாத்தி எனக்கு அனுப்பியிருக்கா. யோ, நான் தான் நினைக்கிற ஆளன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்க மாட்டியாயா? சார், ஆல்கஹால் நாட் அலவுட். என்னடா சிரிப்பு? டேய், இது கோல்டு சிரப்புடா. காஷ்மீர் வந்ததுல இருந்து கிளைமேட் ஒத்துக்கல, ஒரே ஜலதோஷமா இருக்கு. இப்போ உனக்கு கிளைமேட் ஒத்துக்கல, இல்லைன்னா பாடியில் ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் கம்மியா இருக்கான்னு நான் கேட்கல. உன்னை வெளியே போன்னு தான் சொன்னேன். உன் வாயாலேயே நீ பிரகாஷ்னு ஒத்துக்க வைக்கிறேன்டா. சார், காஃபி 30 ரூபாய். அக்கௌண்ட்ல வச்சுக்க. அவருக்கு நம்ம கடையில அக்கவுண்ட் இல்லண்ணா. அந்த காஃபி எடுத்து வச்சுக்க. சுகர் ஜோமு வந்து காஃபி கேட்டானா அவனுக்கு இதை சூடு பண்ணி கொடுத்துரு. என்ன நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணலான்னு பாக்குறானா? சார், என் பொண்டாட்டி ஒருத்தன் பிடிச்சு வச்சிருக்கான் சார். பிடிச்சு வச்சுட்டு காசு எதுவும் கேக்குறாடா? இல்ல சார். இல்லையா? உன் பொண்டாட்டி எது ரேர் பிளட் குரூப்பாடா? ஆர்கன் திருடுறதுக்கு ஏதாவது பிடிச்சாடா? அதுவும் இல்ல சார். அப்புறம் வேற எதுக்கா இருக்கா? அதான் சொன்னேன் சார், பிடிச்சு வச்சிருக்கான் சார். வச்சிருக்காடா? என்னடா இது? அது நாய் சொன்னது கிட்னாப் நினைச்சிட்டா. நாமெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாருங்க? டேய், நாங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்டா. மறந்துட்டியா? நாமெல்லாம் பிளாக் ஸ்குவாடா. பிளாக் ஸ்குவாட். நிம்மதியா இருக்க விட்றா. ஏன்டா இப்படி எங்களை டார்ச்சர் பண்ற? என்ன மச்சான் இப்படி பேசுற? இங்க பாரு விக்ரமே, உடம்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லடா. லோ பிபி இருக்குது. ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சா கண்ணுல உள்ள போயிடு வருதுடா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. அது மட்டுமா கண்ணெல்லாம் வேற பிடிக்க சொல்ற? நாய், என்னால பீடியே பிடிக்க முடியல, கையெல்லாம் நடுங்குதுடா. உனக்கு ஏதாச்சும் சொல்லணும் மாட்டேடா? ஒன்றும் இல்லை சார். இல்ல பரவாயில்ல, சொல்லு. புதுசாக ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். 10 மணிக்கு போக சொன்னாங்க. மணி இப்போவே 9:55 ஆச்சு. இப்போ விட்டீங்கன்னா கிளம்பிடுவேன். எவ்ரிபடி, நம்ம பிளாக் ஸ்குவாட்ல சேரும்போது எடுத்த சத்தியம் என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஆல் இந்தியா for the country, we die for the country. That's our life motive. Damn it. சார் பார்த்தா படுத்துட்டா சார். டேய் பார்த்தா, டேய் வரப்போற 10 நிமிஷம் ரொம்ப குரூசியல்டா. நீயும் விட்டுறாத, நானும் விட்ட மாட்டேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்திராணி நீங்க தானே? ஆமா. எனக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரியணும். என்ன தெரியணும்? இவர் உங்களை பார்க்க அடிக்கடி வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியணும். ஏய், என்னடி பண்ற? எதுக்கு வந்தாருன்னு தெரிய வேணாமா? தெரியணும். அண்ணா அண்ணா, என்னடா நம்ம ஃபேக்டரிக்கு ரைடு வரானுங்கண்ணா. கொடைக்கானலோட அந்த பக்கம் சொன்னியாடா? யோ, நார்காட்டிக்ஸ் குரூப் ட்ரக்ஸ் ரைடு பண்ண வரானுங்கயா. ஓ, ரைடா? என்னடா எவனுமே இன்ஃபார்ம் பண்ணல? இது புது இன்ஸ்பெக்டரானு. இன்னைக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கானா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொன்னாங்க. ஓஹோ, வந்து யூனிஃபார்ம் போடுறது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாடா? என்னடா சொல்றான்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்றானா. அது மட்டும் இல்ல, சும்மா அடிச்சா 1/2 டன்னு, முக்கி அடிச்சா 3/4 டன்னு, எட்டி மிதிச்சா 2.5 டன்னு, சம்மர் சால்ட் அடிச்சா 3.5 டன்னு வெயிட் ஆன. சம்மர் சால்ட்டா? என்னடா உளறற? அது மட்டும் இல்ல, மும்பைல இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரக் மாஃபியாவையும் வேரோட அழிக்க போறதா பேட்டி கொடுத்திருக்கான். ஓஹோ, அப்படின்னா அவ்வளவுதான், இப்பவே பார்க்கணும். டேய், மரியாதை செட்டர் ஓபன் பண்ணுங்கடா. நான் கட்டதெல்லாம் திங்கிற ஓனா இல்லடா, பதிச்சா மட்டும் திங்கிற சிங்கம். நீ சிங்கமோ இல்ல படிக்கிறடையோ அதெல்லாம் தேவையில்ல. மரியாதை இங்க இருந்து போயிடு. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டல, பொழைச்சு போட்டு சொன்னா திருந்த மாட்டல. 1000 ரூபாய் இருந்தா குல்ஃபி கடை வைப்ப, 10,000 ரூபாய் இருந்தா பானிபூரி கடை வைப்ப, 1 லட்சம் ரூபாய் இருந்தா அழகு கடை வைப்பா. வழக்கு பிசினஸ் மேமா பேசிட்டு இருக்கான். இங்க பாடு சிங்கம், நீ பானிபூரி கடை வைப்பியும் பான் மசாலா கடை வைப்பியும். ஆனா மரியாதை இங்க இருந்து போயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களாடா?
அண்ணே அண்ணனா? தம்பி நீயாடா அது? தம்பியா? நோ, என்னண்ணா இவன் ஏதேதோ சொல்றான். அந்த கதையை நான் எப்படா சொல்லுவேன்? அதான் நானே சொல்றேன். சின்ன வயசுல இருக்கும் போது நானும் அவனோட ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி பிடிக்க போவோம். அன்னைக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது இவன் மும்பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறி இறங்கி விளையாடிட்டு இருந்தான். நானும் தம்பி ஆச்சே சின்ன பையன் செயலோட என்ஜாய் பண்ணணும் விளையாட விட்டேன். சரி அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஃபிகர் போச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் லைட்டா கண்ணை போட்டு டிரைவர் அந்த ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டான். நானும் அந்த ட்ரெயின் பின்னாடியே ஓடினேன். ஏன் அந்த ஃபிகர் அந்த ட்ரெயின்ல ஏறிடுச்சா? ஆனா என்ன பண்றது, விதி எங்களை பிரிச்சிருச்சு. ஆமா, வேகமா ஓட முடிஞ்ச ட்ரெயினை சேஸ் பண்ணி நம்பர் வாங்கியிருப்பல. அன்னைக்குதான் என் தம்பியை நான் கடைசியா பார்த்தேன். ஆனா அந்த ஃபிகரை மட்டும் டெய்லியுமே பார்த்துருப்பேன். உன்னை பிரிச்சது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? அப்புறம் விடமா என்ன தேடி வரலாம். அது என்னடா சின்ன வயசுல நடந்ததை மறக்காம கேள்வி கேட்கறா யோசிக்கிறியா? சின்ன வயசுல பாம்பேக்கு வந்து இந்த ஊர்ல எவ்வளவு கஷ்டப்படுறோம் உனக்கு தெரியுமா? இன்னும்டா என் மேல கோவமா இருக்க. என்ன மன்னிச்சிடுறா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணு பழைய மாறிய போறேடா. நான் இப்ப ரோலக்ஸா? அந்த ட்ரக் மாஃபியா தலைவர் ரோலக்ஸா? அது நீயாடா? பரவாயில்லையே, நம்ம பேர் ரொம்ப ஃபேமஸா தான் இருக்குல்ல சமூ. நாய, ஃபேமஸா இருந்த பேரை நீ தானடா ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்ட. டேய் ரோலக்ஸ், இதெல்லாம் விட்டுறா. கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். ஏய் என்ன அப்பலாம் பண்ற? நான் மினிஸ்டருக்கு பண்ற என்னடா சொல்லுவேன்? இந்த இடத்த உருவாக்குறது எனக்கு மொத்தம் 8 வருஷம் ஆச்சு. நல்ல குதிரை பார்த்து கொடுத்ததுன்னா 3 மாசத்துல வேலையை முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஏய் ரொம்ப ஓவரா பேசுற. ஏய் சோமு, போட்டு தள்ளுறா. எதுக்கு? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ சந்தோஷமா ஊர் சுத்தலான்னு பாக்குறியா? அது நடக்காது. டேய் உடைய அண்டைங்கிறதுக்காக பாக்குறேன். உன்னை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுது. தயவுசெய்து இங்க போயிடு. யோ சிக்கா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டியாயா? சாரி சார், என்னால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் கை விலக எடுத்துட்டு போக மறந்துட்டியா? இல்ல சார். அப்புறம் என்னடா உன் பிரச்சனை? என்னடா சொல்ற? ஆமா சார், சின்ன வயசுல ஓடி போன என் தம்பி தான் இப்ப ட்ரக் மாஃபியா லீடரான ரோலக்ஸ் வந்து முன்னாடி நிக்கிறான். அவனை எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? எமோஷனலா யோசிக்காத சிக்கா, போலீஸ் மாதிரி யோசி. பாசத்துக்கு முன்னாடி நான் படி, பகைக்கு முன்னாடி நான் புலி. அவன் அரெஸ்ட் பண்ணலடா உன் வேலைக்கு வரும் சடி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளிட்டேடா. எப்படியும் இவன் ரோலக்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுவான். அப்படின்னு அவன் இடத்த நாம எடுத்துக்கலாம். சூப்பர். ரோலக்ஸ், you are under arrest. யோ No, என்னடா பண்ற? நீ சும்மா இரு. டேய் என்னங்கடா? டேய் ரோலக்ஸ், சொன்னா கேட்க மாட்டே. சார், ரோலக்ஸை பிடிக்க ட்ரை பண்ண போது தப்பிக்க முயற்சி பண்ணா. ஸோ அவனை சுட்டு பிடிக்க வேண்டியதா போயிடுச்சு. Case closed. Everybody listen. He's on the mission. Singam, singam, he's Dura Singam. Ta-da-ra-da-da-ra-da-da-da-da.